100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் உள்ள குறைகளை நீக்குவது குறித்து நாடு தழுவிய ஆய்வு நடத்த வேண்டும். ஊதியத்தை உயர்த்த வேண்டும் என்றும் ஒன்றிய அரசுக்கு நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை. அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளான இன்று சமத்துவ நாளாக கொண்டாட்டம். 332 கோடி ரூபாய் மதிப்பில் 50,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை சைதாப்பேட்டையில் 44 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கல்லூரி மாணவர் தங்கும் விடுதியை திறந்து வைக்கிறார். பெட்ரோல் டீசல் மீதான வரி உயர்வால் யாருக்கு பயன் என சிபிஐ விசாரிக்க வேண்டும். தனியார் நிறுவனங்கள் கொள்ளை லாபம் சம்பாதிப்பதாக காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நாளை மறுநாள் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பதிவாளர்களின் ஆலோசனைக் கூட்டம். தமிழ்நாட்டில் உயர்கல்வியை மேம்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனை. தமிழ்நாடு கடல் பகுதிகளில் மீன்பிடி தடை காலம் இன்று நள்ளிரவு முதல் தொடங்குகிறது. மீன்கள் இனப்பெருக்கத்திற்காக 61 நாட்கள் மீன்பிடி தடை அமலில் இருக்கும். கர்நாடகாவில் 5 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கு. காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்ற குற்றவாளி என்கவுண்டரில் உயிரிழப்பு. தஞ்சை சோழபுரம் வீரனார் கோவிலில் பிரம்மாண்ட கிடாவெட்டு திருவிழா. 1000க்கும் மேற்பட்டோருக்கு கறிக்குழம்புடன் உணவு. சங்கரன் கோவில் கரிவலம் வந்த நல்லூர் பால்வண்ணாதநாத கோவிலில் பங்குனி தேரோட்டம் கோலாகலம். சுற்றுவட்டார கிராம மக்கள் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. கிருஷ்ணகிரி அருகே விறுவிறுப்பாக நடந்த பாரம்பரிய எருது விடும் விழா. சுற்றுவட்டார கிராம மக்கள் உற்சாகம். தாய்லாந்தில் களை கட்டிய தண்ணீர் திருவிழா. திருவிழாவில் ஏராளமான ஆண்கள் பெண்கள் பங்கேற்று உற்சாகம். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ளவர்கள் 1 மாதத்திற்குள் வெளியேற வேண்டும். அமெரிக்க குடியுரிமை சட்டத்தை மேலும் கடுமையாக்க ட்ரம்ப் முடிவு. பெண்கள் குழுவுடன் இன்று விண்வெளிக்கு செல்கிறார் அமெரிக்க பாடகி கேட்டி பெர்ரி. வடக்கு டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஏவுதளத்திலிருந்து நியூ ஷெப்பர்ட் விண்கலம் ஏவப்படுகிறது. ஐபிஎல் தொடரில் எழுச்சி பெறுமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. லக்னோ அணியுடன் இன்று பல பரீட்சை.